Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு market analysis video, so let's get right into it. So guys, இன்னைக்கு market நல்லாவே ஒரு ட்ரெண்டிங் அப்புறம் நல்லா ஒரு டார்கெட் கொடுத்துச்சு. நேற்று market analysis video போடல, I know that because I was kind of sick. நான் உடம்பு சரியில்லை கொஞ்சம், ஸோ போடல. let's see நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு ஒரு வேளை அதாச்சும் நிஃப்டியில் நாளைக்கு 2151லேருந்து 21535லேருந்து 21515 வரைக்கும் என்ன ப்ரைஸ் கிடச்சாலும் நான் வந்துட்டு ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு மேலே அதாச்சும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்குமே இருக்கும்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே நான் வந்து பிகர் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து யூட்டர்ன் எடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்விங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம யூட்டர்னாக கூட நினைக்கலாம், இது தப்பே கிடையாது. ஏன்னா மேலேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ வி கேன் டெஃபினெட்லி கன்சிடர் திஸ் ஆஸ் அ யூட்டர்ன் ஆல்சோ. ஆனால் இது எங்கே வரைக்கும் போகுங்கிறதுல யாருக்கும் தெரியாது. இங்கிருந்தே அதாச்சும் 21,420 பவுன்ஸ் பேக் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஓகே, இல்லை நாளைக்கே கூட இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் எங்கே ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா நான் இதான் லெவல்ஸாக இருக்கும். அக்ரெசிவாக எங்கே ட்ரேட் பண்ணுவேன்னா 21,415க்கு கீழே வர ஆரம்பிச்சதுன்னா நான் அக்ரெசிவாக ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ரிஸ்க் ரிவார்ட் கொடுத்துட்ருக்கு. இப்போ திருப்பி எங்கே நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னா 47415க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னும் ஷார்ட் பண்ணுவோம். ஷார்ட் பண்ணி அக்ரெசிவாகவே ஷார்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் என் பேங்க் நிஃப்டி லெவல். நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பிகாஸ் இது ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன். ஓகே, 1 ஹவரில் இங்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன், இங்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் கீழே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இது செகண்ட் டச் தான். 1 2 3 தேர்ட் டச்சில் இப்போ கீழே வந்துட்டுருக்கு. ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஐம் ஷார்ட்டிங் இட். ஒரு வேளை இங்கே எனக்கு கொடுக்காம மேலே ப்ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் அப்சைட் மொமெண்டம் பார்ப்பேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் யூஎஸ் ஆயில். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டு இங்கே நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். டார்கெட்டே வந்து என்னோட வந்துட்டு 2030 வரைக்கும் தான், விச் இஸ் ரியலி குட். நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிருக்கேன். ஒரு வேளை 2065க்கு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நமக்கு இன்றைக்கி 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்பிபிஎல். ஆர்பிபிஎல் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல சைடுவேஸ்க்கு அப்புறம் ஹையர் அதாச்சும் லோஸ் எல்லாம் ஹைக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாளைக்கு ஒரு வேளை 240 இல்லை 238க்கு மேலே கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் Heramba Industries. Heramba Industries also pretty good. I am expecting a 444 rupeesக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் 424 இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெச்எஃப்சிஎல். ஹெச்எஃப்சிஎல் ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி இது ஒரு ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஒருவேளை நாளைக்கு காஸ்ட் ஒரு 86 ரூபீஸ்லேருந்து 88 ரூபீஸ் எங்கே கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து 82 ரூபீஸில் இருக்கும். ஓகே, தென் அந்த லாஸ்ட் ஸ்டாக் இஸ் சீக்வென்ட் சயின்ஸ் ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குது. ஓகே, ஒரு வேளை எனக்கு 136 ரூபீஸ்லேருந்து 130 ரூபீஸ் வரைக்கும் என்ன ப்ரைஸ் கிடச்சாலும் வாங்குவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 125 ரூபீஸில் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கான்டென்ட்டும் வந்துட்டு அதோட டெசிக்னேஷன் ஆடியன்ஸ் வரைக்கும் ரீச் ஆகும். அப்போ தான் நானும் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண முடியும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ரோத்துக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதிகமான ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போடாத ஒரே காரணம் என்னென்னா ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். எப்படி நம்ம கேண்டில்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோமோ. பட் கூடி சீக்கிரம் என்னோடய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நான் யூடியூப்பில் போடுவேன். ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.